ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே எற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்னுயிர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படிங்கிற இந்த 12வது பாசுரத்தினுடைய வியாக்கியானம் சரித்திரத்தை முன்னாடியே கேட்டுட்டோம். முத்கல உபாக்கியானம் அப்படின்னு இந்த முத்கல் என்ற மகாபாபி ஒரே ஒரு தரம் வாழ்க்கையில் எள்ளுனால் செய்யப்பட்டதான தேனுவாகிய பசுமாட ஒரு பிராமணருக்கு தானம் பண்ணச்ச கிருஷ்ணாயேன்னு சொல்லிட்டான். அதை நரகத்தில் அழிச்சுன்னு போச்சு. யமன் இவனை சத்காரம் பண்ணுறான், வரவேற்கிறான், கொண்டாடுறான், நாமத்தினுடைய பிரபாவத்தையும் சொல்கிறான். அந்த நாமத்தை நீ ஒரு தரம் தெரிஞ்சோ தெரியாதையோ நீ உச்சரிச்சு விட்டப்பா, மகிமை தெரியாத கூட, அதனால உன்னுடைய பெருமை என்னன்னு உனக்கு தெரியல, இந்த யமனாகிய என்னுடைய தூதுவர்களுக்கும் தெரியல, எனக்கு தான் அதனுடைய வைபவம் தெரியும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார் இல்லையா. அது கேட்டா அங்கே பாபிகள்லாம், நரகத்தில் வேற யாரும் இப்போ பாபிகள் தானே, நரகானுபவமாகிய துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா பாபிகள்லாம். அவள் அந்த கேட்டுன்னு இருந்தா இல்லையா, கேட்ட இடமாகி அந்த நரகம் தான் வைகுண்டமாக போயிடுத்தான். இந்த இடத்துக்கு இதனால தான் சுவாமி ராமானுஜர் அவள் ஆச்சாரியராகிய திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்னை மீறி இப்போ நான் சொல்கிற ரகசியத்தை வேற யாருக்கும் நீ வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மந்திரங்களுடைய அர்த்தங்களை சொன்னார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். ராமானுஜர் பார்த்தா இவ்வளவு கடுபிடி வச்சோமானா இந்த மந்திரத்தை யாருக்கும் உபதேசிக்காதையே வச்சுருந்தா இதனுடைய மகிமை தெரிஞ்சாதானே எல்லாருக்கும் வைகுண்டம் போகணுன்ற ஆசையும் வரும், வைகுண்டம் கிடைக்கும்ன்ற சபலமாவது வரும். அப்படி இருக்குச்சு, இது யாருக்குமே தெரியப்படுத்தாத இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நாராயண நாமத்தினுடைய பிரபாவத்தெல்லாம் கோபுரத்து மேலே ஏறி விமானத்துலேருந்து சொன்னார். அதை கேட்டவாளும் ஆனந்தப்பட்டா. இதை யாரோ ஒருத்தர் போய் திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட சொன்னால், நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சி வச்சிருந்தேள். இந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்ததான ஒரு சன்னியாசி இருக்காரு, ஒரு ஜீயர் ராமானுஜர்னு, அவருக்கு போய் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு இது யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லி தானே உபதேசம் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் பாட்டுக்கு விமானத்துக்கு மேலே ஏறி அவர் வந்த அத்தனை பேருக்கும் நாராயண நாமத்துடைய பிரபாவம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவர் பாட்டுக்கு உபதேசம் பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே ராமானுஜரை அழிச்சுன்னு வா அப்படின்னார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். ராமானுஜர் ஆச்சாரியரை வந்து விழுந்து சேவிச்சார். யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது, நான் இப்போ உன்னை பரீட்சை பண்ணி எப்படி உபதேசம் பண்ணணும் அது மாதிரி நீ பரீட்சை பண்ணி பார்த்து தான் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னனா இல்லையா. ஆமாம் சுவாமி அப்படின்னார் ராமானுஜர். அப்படி இருக்கச்சே உபதேசம் பண்ணிவிட்டீராமே, ஆச்சாரியருடைய வார்த்தையை மீறினத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமானார். கோரமான நரகம்தான் கிடைக்கும் தெரியும், இருந்து ஏன் பண்ணீர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ராமானுஜர் சொன்னார், எனக்கு கவலை இல்லை சுவாமி, தேவரீரை மீறி அடியன் உபதேசம் பண்ணத்தால் அடியனுக்கு கிடைக்க போகிறது நரகம். ஆனால் யாரெல்லாம் இதை கேட்டாலோ நாம பிரபாவத்தை அத்தனை பேரும் வைகுண்டம் போயிடுவா இல்லையா. தேவரின் கிருபா பலத்தினாலையும் நாம பிரபாவத்தினாலையும் இத்தனை பேருக்கு வைகுண்டம் கிடைக்கும் பட்சத்தில் அடியன் ஒருத்தன் நரகம் போக தயார்னாராம். அப்பதான் பார்த்துட்டு இதை மாதிரி விசால ஹிருதயம் யாருக்கும் வந்ததில்லையே அப்படின்னு பார்த்து சேர்த்து எம்பெருமானாரே எனக்கும் சுவாமி நீர்தான் அப்படின்னு ஆச்சாரியராகிய திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜரை சேர்த்து கட்டினார். இந்த இடத்துல ராமானுஜர் தைரியமா சொல்ற நரகத்துக்கு போக தயார்னாரே. என்னன்னா நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. ராமானுஜர் மனசுல இதுதான் ஓடுறது. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைகுண்டம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம். நரகத்தில் போய் உட்காந்து ஐயோ அம்மா அப்பான்னு அடி வாங்கின்னு துடிக்கிற ஜீவர்களுக்கெல்லாம் அவள் காதில் நாராயணான்னு விழுந்துருச்சுன்னா அவள் வைகுண்டம் போயிடுவாளே, திருப்பி சம்சாரத்தில் இங்கே வந்து பறக்க வேண்டியல அப்படியே போயிடுவாளே வைகுண்டம். அல்லது வைகுண்டம் இவ போக வேண்டாம், இவ இருக்கிற இடமே வைகுண்டம் வேண்டாம். அப்புறம் நரகமே சொர்க்கம்னா இங்கே வைகுண்டம் இந்திரலோகம் ஆளுன்றது முன்னாடி சொல்லச்சே எப்படி வைகுண்டம்னமோ அதான் தேவலோகம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. அதனால சொர்க்கமாகும்னா சொர்க்கம்னா தேவலோகம்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. சொர்க்கம்ன்றது பகவானோடு சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம். எஸ்வயா சகச ஸ்வர்கோ அப்படின்னு பிராட்டி சீதா பிராட்டி சொல்கிறா. உம்மோட இருந்தால் எனக்கு அது சொர்க்கம், உன்னை விட்டு பிரிஞ்சா எனக்கு நரகம்ன்றா இல்லையா. அப்போ பகவானோட கூடி இருக்கிறது மகா வைகுண்டமான இடம். அந்த வைகுண்டம் இருக்கிற இடம் நரகமே வைகுண்டமாக போயிடுதுன்னு நீங்கள் சொல்கிறார் இல்லையா. அந்த மனசில் வச்சுருந்தா ராமானுஜர் நான் நரகம் போகிறதுக்கும் தயார்னார். அங்கே போனால் சும்மாவா இருப்போம், உக்காண்டா எழுந்தா போனா வந்தா ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னே வாயில வரும், ரங்கநாதா ரங்கப்பிரபுன்னு தான் வாயில வரும்.
அப்படி இருந்துச்சு அங்கே கேட்டவாள்லாம் வைகுண்டமா, அதுவே ஊரே வைகுண்டமா போயிடும், அங்கே உட்காந்து நிம்மதியாக காலட்சேபம் சொல்லிட்டு இருப்போமே அப்படின்னு தோணி கொடுத்தான் ராமானுஜருக்கு. அவ்வளோ விசால ஹிருதயம் இந்த பாசுரத்துக்கு. அது அந்த குரு பரம்பரா சரித்திரம் ஞாபகம் வருது. ராமானுஜர் வைபவம். நமனும் முத்கலனும் பேச முத்கல பகவான் சத்காரத்துக்கு ஏதுவென் என்று சொல்ல யமன் முன்பே திருநாமம் சொன்னாய் கான் என்று சொன்ன இவ்வளவிலே யாய்த்து பிறந்தது யமன் தனக்கு பாவனமாக திருநாமத்தை சொன்னானும் அல்லன். இந்த இடத்துல பூர்வபட்சமாக சில கேள்வி கேட்டுக்கிறார் பெரியவாச்சன்லே வியாக்கியானத்தில். யமன் இப்போ கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு கிருஷ்ணாயன்னு பகவன் நாமத்தை சொல்லிட்டா நம்ம பரம பவித்திரமாயிடுவோமேன்றதுக்காக சொன்னாரானா? அதுவும் இல்லை. தன்னுடைய பாவனத்துவத்துக்காகவும் யமன் இப்போ சொல்லலை. பின் என்னடானா, யமன் தனக்கு பாவனமாக திருநாமத்தை சொன்னானும் அல்லன், முத்கல பகவான் கேட்க அவனுக்கு உபதேசித்தானும் அல்லன். இல்லை முத்கலன் கேட்டான் இல்லையா, உன்னுடையதான தூதுவர்களாக என்னை அடித்து இழுத்துன்னு வந்தா, நீர் என்னடான்னா என்னை இவ்வளவு சம்பாவனை பண்ணுற, சத்காரம் பண்ணுற, இவ்வளவு கொண்டாடுறீரே, இது காரணம் என்னன்னு கேட்டபோது உடனே இவனை உட்கார வச்சு யமன் தான் குருநாதர ஆச்சாரியராகி இவனை சிஷ்யனாக்கி உட்கார வச்சு இந்த முத்கலன் ஆகிய ஜீவனை உபதேசம் பண்ணுறான். உபதேச கிரமத்தில் என்ன அதுவும் கிடையாதுங்க, உபதேச கிரமத்தில் பண்ணாலும் இல்லை. யமதர்மராஜன் நாரகிகளை தன் கை செலிக்க நலிந்து இவற்றுக்கு இனி போக்கடி ஈதென்று சொன்னானும் அல்லன். அங்கே இருக்கிற நரகத்தில் துடிச்சுட்டு இருக்கிறதான பாபிகள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த ஜீவர்களெல்லாம் போட்டு அடின்னு அடித்து கை நொந்து போயிடுத்து. இதுக்கெல்லாம் பேசாத கரையேறக்கூடாதோ. ஜீவர்களே நான் நல்லதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இப்போவாது இவ்வளோ கஷ்டப்படல, அதை கூட பேசாத கோவிந்தான்னு சொல்லுங்க, வைகுண்டம் போயிடலாம், அப்புறம் இந்த சம்சாரத்தையே வர வேண்டாம், கஷ்டமே பட வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ணாரா? அவளுடைய துர்கதியை பார்த்துட்டு உபதேசம் பண்ணாரா? அதுவும் இல்லை. கிம் துயா நார்ச்சிதோ தேவஹா கேசவ கிளேசநாசனஹா என்று அவர்களை கர்ஹித்து சொன்னான் மல்லன். ஏன்டா சும்மா பாவம் பண்ணிட்டு என் லோகத்துக்கு வந்து அடி வாங்குறாள். நீங்கள் அடி வாங்குறது போறல, உங்களுக்கு அடிச்சடிச்சு எங்கள் கையெல்லாம் வலிக்கிறது, நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தி ஏன்டா அப்படி வரேள் அப்படின்னு அவளுடைய துர்கதியை பார்த்துட்டு நல்ல நிலைமையில் இருக்குச்சவே இந்த கேசவனை ஒரு தரமாவது அர்ச்சனை பண்ணியிருந்தா, கேசவாய நமஹா நாராயணாய நமஹான்னு அர்ச்சனை பண்ணியிருந்தா எல்லா கிளேசங்களையும் போக்கிடுவானே கேசவ கிளேசநாசனகான்னு. அதை விட்டுட்டு ஏன்டா இங்கே மறுபடியும் வரேள் அப்படின்னு அவளை பார்த்து கர்ஹித்து கோபிச்சுட்டு சொன்னான் அப்படின்னா அதுவும் இல்லை. திருநாமம் சொன்னான் ஒருவன் நரகம் புக்கான் என்று தன் பதத்துக்கு ஹானி வருகிறதோ என்று சொன்னான் இத்தனை அப்படிங்கிறார் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை. ஏன்னா நாமம் சொன்ன ஒருத்தன் வந்து நரகத்துக்கு வந்துட்டான்னா நரகத்தினுடைய தலைவனாகிய யமன் தன்னுடைய பதம் போயிட போகிறதே, தனக்கு இந்த பதவி போயிட போகிறதேன்ற பயத்தினால நீ முன்னாடியே நாமத்தை சொல்லியிருக்கப்பா அவன் பிரபாவம் இப்போ ஏற்பட்டதுப்பா அப்படின்னு அவனை கொண்டாடினார் அப்படிங்க வியாக்கியானம் சொல்லிட்டு போகிறார். இந்த கடைசியாக சொன்ன இந்த வியாக்கியான பங்கிக்கான விவரணத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக அனுபவிக்கலாம் அடுத்ததில். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம்.